இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் காவல்துறை மீது பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த இளைஞர் தாக்கப்படக்கூடிய வீடியோ காட்சி வெளியாகியும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கினுடைய தன்மை எப்படி இருக்கும், காவலர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக விரிவாக பேசுவதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சித்தண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல இது போன்ற ஒரு ஸ்பெஷல் டீம் விசாரணை நடத்தியது, காவல்துறையின் அணுகுமுறை, அந்த விசாரணை நிலவரம், எஃப்ஐஆர், இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து காவல்துறை மீது வைக்கப்படுகிறது. அதை எப்படி நீங்க பார்க்கறீங்க? ஒரு வழக்கு போலீசார் ஏதாவது ஒரு குற்றச்சம்பவம் நடந்ததுன்னா அதுல முறையாக ஒரு புகார் பெற்று ஒரு வழக்கு பதிவு செய்த பிறகுதான் போலீஸுக்கு அதிகாரமே வருது. வழக்கே பதிவு செய்யாம இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டீம், சிறப்பு ஒரு டீம் மாதிரி போட்டு அவங்க விசாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் சட்டத்துல எங்கேயுமே அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. போலீஸ் ஆத்தரைஸ் பண்ணவே இல்லை. புலன் விசாரணை அலுவலர் மட்டும்தான் யாரு எஃப்ஐஆர் போடுறாங்களோ அந்த எஃப்ஐஆர் ஒரு ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவருக்கு எம்பவர் பண்ணிருப்பாங்க சட்டத்துல. அதுக்கப்புறம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அல்லது இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை விசாரிப்பாரு, டிபெண்டிங் அப்பான் தி கிரேவிட்டி ஆஃப் தி அஃபென்சஸ். அவர் தான் விசாரிக்கணுமே தவிர, அவர் தான் இன்ட்ராகேட் பண்ணுமே தவிர, மற்ற கீழே உள்ள சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர் அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டீம் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த வழக்கு சம்பந்தமா யாரு என்ன நடந்தது எப்படி தெரியாம இருந்ததுன்னா அவங்க சீக்கிரட்டா போய் பல்வேறு இடங்களில் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி தகவல்களை சேகரித்து புலன் விசாரணை அலுவலருக்கு கொடுத்து, புலன் விசாரணை அலுவலர் தான் இன்ட்ராகேஷன் அப்படிங்கிறது சயின்டிபிக்கா பண்ணணும். நிறைய ஒரு அக்யூஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த அக்யூஸ் யாரு, அவருடைய ஆன்டிசென்ட்ஸ், அவருக்கு முன்ன ஏதாவது வழக்கு இருக்குதா, இந்த மாதிரி கிரிமினல் வழக்கில் ஈடுபட்டிருக்காரா, அல்லது அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கு, அல்லது இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க ஃபேமிலியில ஏதாவது ஒரு அசாதாரணமான ஒரு இது தெரியுதா, மூவ்மெண்ட்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத பல்வேறு விதமான தகவல்களை சேகரித்து, அல்லது திடீர்னு இவங்களுக்கு பணம் வந்த மாதிரி தெரியுதா, அல்லது இந்த நகை இவங்க தான் திருடிருக்காங்க எங்கேயா வித்திருக்க மாதிரி ஒரு தகவல் கிடைக்குதா அப்படின்னு பல்வேறு விதமான தகவல்களை எல்லாம் சேகரிச்சு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்து, இது ஒரு கிரேவ் கேஸா இருக்கும் பட்சத்தில் இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாரு, இல்லைன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தான் விசாரிப்பாங்க. அப்படிதான் விசாரிக்கணும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டத்துல இப்ப இருக்கிற பாரதிய அந்த சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற இந்த சட்டத்துல எங்கேயுமே ஒரு கேஸ்ல ஒரு வழக்கு பதிவு செய்து யாராவது மேல சந்தேகம் இருந்ததுன்னா அவரை கூட்டு குற்றம் பண்ணாரா இல்லையா, அல்லது சம்பவம் அந்த நகை என்ன ஆச்சு, அல்லது அந்த சம்பவத்துல என்ன நடந்ததுன்னு ஒரு கன்ஃபெஷன் வாங்குறதுக்கு அடிச்சு நீங்க விசாரிங்க அப்படின்னு எந்த சட்டத்திலையும் நமக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு பவர் கிடையாது. இப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம முன்னாடி நம்மளை ஆட்சி செய்தால் கூட அந்த ஆங்கிலேயர்கள் போலீஸ்ல நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு கொண்டு வரும்போது a statement given to a police officer is inadmissible in the court of law unless it is corroborated by some discovery of material evidence அப்படிதான் சொல்றாங்க. அதனால இந்த போலீஸ் ஆஃபீஸர் இல்லாத இதர அலுவலர்கள் யார்த்தையாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அக்யூஸ் கொடுத்தாங்கன்னா அது கோர்ட்ல ஏத்துக்குவாங்க. ஆனா போலீஸ்ட கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்கவே முடியாது. ஆனால் இந்த சட்டத்தை இயற்றிய ஆங்கிலேய நாடான இங்கிலாந்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னா அது அட்மிசிபிள் அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க லண்டன் ஸ்காட்லாந்து போலீஸ் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போலீஸ், நம்பர் 1 போலீஸ் சொல்லுவாங்க. ரெண்டே விஷயத்துல குயிக்கஸ்ட் மீன்ஸ்ல சீன் ஆஃப் கிரைம் போய் ரீச் ஆவாங்க. ரெண்டாவது விக்டிமை வித் சிம்பதி அண்ட் எம்பதி ட்ரீட் பண்ணுவாங்க. 100 கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு 15 கேஸ் கூட கண்டுபிடிக்குவாங்க, டிடெக்ட் பண்ண முடியாது. மீதி கேஸ் எல்லாம் தேவையில்லாம யாரையாவது துன்புறுத்தி கன்ஃபெஷன் வாங்குறதோ, அடிச்சு கன்ஃபெஷன் வாங்குறதோ, அந்த துன்புறுத்தல் எதுவுமே இல்லாம சயின்டிபிக் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்கலா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. மற்ற எவிடன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்த பிறகுதான் அவரை கார்னர் பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிரைம் நடந்தது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் அப்படியே அவுட்டர் ரிங்ல இருந்து எவிடன்ஸ் அப்படின்னு பண்ணி சென்டர்ல நீ தான் உனக்கு எல்லா எவிடன்ஸ் வந்துருச்சு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணி அப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்னன்னா பிரஷர் அதிகம். இங்க ஒரு வழக்கு பதிவு செய்து விட்டால் உடனடியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் என்னங்க கண்டுபிடிக்கலையா, இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு 1000 பிரஷர் கொடுப்பாங்க. பிரஸ் அண்ட் விசுவல் மீடியா ஏங்க ஒரு சென்சேஷனல் கேஸ் இது இன்னும் பிடிக்கவே இல்லையா, என்ன ஆச்சு போலீஸ் என்ன பண்றீங்க கையாளாத போலீஸான்னு கேட்பாங்க.
அரசியல்வாதிகளுக்கு இது வந்து ஒரு அவல் மாதிரி. உடனடியா ஏன் பண்ணல ஏன் பண்ணல, ஆளுங்கட்சி தோத்து விட்டது, போலீஸ் தோத்து விட்டது அப்படிம்பாங்க. எலெக்ஷன் டைம்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆக பல்வேறு பிரஷர் வந்த உடனே அந்த மேலை நாடுகள்ல பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கடைசியில் அக்யூஸ்ட பின் பாயிண்ட் பண்றோமே, அப்படி இல்லாம இங்க ஸ்டேட்டமே என்ன பண்றாங்க, முதல்ல அக்யூஸ பிக்ஸ் பண்ணிடுறது. அவரை போய் பிடிச்சிட்டு நீ தானே எடுத்தன்னு சொல்லி அவருக்கு எகென்ஸ்டான எவிடன்ஸ் அப்புறம் கலெக்ட் பண்றது. அப்படிங்கிற ஒரு ரிவர்ஸா ஒரு ப்ராசஸ் இருக்க போய் தான் பல்வேறு விதமான அத்துமீறல்கள் இங்க நடக்குது. இப்ப நீங்க ஒரு அழுத்தம் காரணமா, ஒரு அழுத்தத்தோட அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நோக்கி காவலர்கள் தள்ளப்படுறாங்க அப்படின்னா, அடிப்படையில அது ஒரு மனித நேயத்தை வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குல்ல. இப்ப இவங்க தாக்கப்பட்ட முறை அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குள்ளாகிறது. அதற்கான உரிமை இருக்கா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது எந்த ஒரு காலத்திலும் போலீசார் வந்து தேவையில்லாம யாரையும் அடிக்கவே கூடாது. இப்ப போலீசார் வந்து பல பிரயோகம் செய்யலாமா அப்படின்னா, சட்டத்தில் ஐபிசிலையும் சரி, சிஆர்பிசிலையும் சரி, சில சட்டங்கள்ல இதர சட்டங்கள்லயும் ஸ்பெஷல் அண்ட் லோ கிளாஸும் சரி, ஒரு 9 விதமான சந்தர்ப்பங்களில் போலீஸ் வந்து, அதாவது நெசசரி ரீசனபிள் மினிமம் ஃபோர்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சூழ்நிலைகளில் இந்த சிவகங்கை சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த அஜித் அவர்கள் அடித்து கொல்லப்பட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவத்துக்கு அது பொருந்தாது. இப்படி ஒரு கேஸ்ல நீ சம்பந்தப்பட்டிருக்கியா, நீ தான் எடுத்தியா, சொல்லு, நகை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டு அடிக்கிறதுக்கு போலீஸுக்கு சட்டம் ஒரு அனுமதி அளிக்கவில்லை, ஆத்தரைஸ் பண்ணவே இல்லை. ஆக இது வந்து மனிதநேய மிக்க ஒரு செயல்தான். நிறைய ட்ரைனிங்ல, கான்ஸ்டபிள் ட்ரைனிங்ல இருந்து எஸ்ஐ டிஎஸ்பி ட்ரைனிங்ல எல்லாம் திருப்பி சயின்டிபிக் வேஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இப்படி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு என்னன்னா, இது இப்படி தேவையில்லாம சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இப்படி அடிச்சாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டவே அவங்க மேல இவர் இறந்துட்டால 302 ஐபிசில, அதாவது இப்ப இருக்கிற 60 அந்த இதுல பக்காவா ஒரு கொலை வழக்கே நீங்க பதிவு செய்ய முடியும். இப்ப 103 என்ன ஒரு நினைக்கிறேன், 102 101 அதுல வந்து பாரதிய நியாய சங்கீதால இதுல வழக்கு பதிவு செய்து கொலை வழக்கே பதிவு செய்யலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த காவலர்களுக்கு சரியான சட்டத்தில் ஒரு புரிதல் இல்லை. இதெல்லாத்தை விட மிகப்பெரிய அழுத்தத்தில் இப்ப இருக்கிற காவலர்கள் பணிபுரிகின்றார்கள். இது தேவையில்லாத அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுது. அப்ப மேலதிகாரிகள் வந்து சூப்பர்வைஸ் பண்றவங்க கீழதிகாரிகள் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத புரிஞ்சு என்கரேஜ் பண்ணி அவங்களை தட்டி கொடுத்து, நீ நல்ல ஆளு, கண்டுபிடிச்சா நீ நினைச்சா கண்டுபிடிக்க முடியும்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, யாரையும் ஹராஸ் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, சயின்டிபிக்கா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி வேலை வாங்கினாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலான மேலதிகாரிகள் எஸ்பிஸ் அண்ட் எபவ் ஒன்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எஃப்ஐஆர் போடவே மாட்டேங்கிறாங்க, அல்லது ஈவன் ஒரு பெட்டிஷன் சிஎஸ்ஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நானே அதை பார்த்துட்டேங்க, நிறைய வந்துருச்சு. முன்னாடிலாம் அப்படி இல்லை. லலிதகுமாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல ஒரு கேஸ்ல வந்து பிரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதுங்க. அதை பெரும்பாலான காவலர்கள் தவறாக மிஸ்யூஸ் அண்ட் அபியூஸ் பண்ணிக்கிட்டு, நான் வந்து பிரிலிமினரி என்கொயரி பண்றேன் பிரையர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேசஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போடுறதில்லை, முதல்ல விசாரிக்கிறதுங்க. இந்த வழக்குல கூட பாருங்க, முறையாக பதிவு செய்து விசாரணை பண்ணாம ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கின உடனே எஃப்ஐஆர் போடாம செய்யாம கூட்டு அடின்னு அடிச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டுச்சு. இதுல அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த எஸ்பி வந்து நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நானே பார்த்துட்டேங்க, சபார்டினேட் போலீஸ் ஆபீசரை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாரு, ரொம்ப கடுமையா ஒரு சேடிஸ்டிக்கா அவர் ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி மேலதிகாரிகள் கேட்பாங்களே, அரசாங்கம் கேட்குமே, நீ கேஸை கண்டுபிடிக்கலன்னு சொன்னா டிடெக்ஷன் பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு குறைஞ்சிருமே, அதனால என்னாச்சு கண்டுபிடி, இன்னைக்கு ஒரு நாள் தான், 1 மணி நேரம் தான், நாளைக்குள்ள சொல்லணும் நானு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தம் தரணும், இல்லைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், உன்னை சார்ஜ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் மேல மிரட்டும் போது கீழே உள்ள ஒரு சபார்டினேட் போலீஸ் இன்ஸ்பெக்டரோ அல்லது கீழே உள்ளவங்களோ அந்த அழுத்தத்துக்கு, மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இப்படி தேவையில்லாம ஏதாவது அடிச்சாவது வந்துடலாமா, அவன் சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்றாங்க. அடிச்சனா எப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க? அந்த 9 விதமான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல மட்டும்தான் அவர்கள் வந்து அடிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த வழியில இந்த அடிச்ச கான்ஸ்டபிள் மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்களை இப்போ கைது பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க, கைது பண்றாங்க, அப்படின்னு சரியான நடவடிக்கை.
அது மாதிரி மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கூட இதுல வந்து ஒரு சுமோட்டோவா இதை எடுத்து இந்த வழக்கை விசாரிப்பது என்பது வரவேற்புக்குரியது. இதுல ஏன்னா போலீஸ் கஸ்டடியில் அவர் அடிக்கப்பட்டு இறந்திருக்கிறார். அதனால ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு என்கொயரி பண்றாங்க. அந்த என்கொயரியில அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸா நமக்கு வரும். பட் ஆல்ரெடி அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல வந்து இப்ப அந்த காக்னிசன்ஸ் எடுத்ததுனால ஏன் எஸ்பி வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்க, ஏன் சஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்கற மாதிரி சூழ்நிலை வந்ததுனால வைக்கரியஸ் லயபிலிட்டி எஸ்பிக்கு உண்டுங்க. இப்படி சூழ்நிலை நடந்தது அப்படின்னா அவர் கண்டுக்காம இருந்தாரு அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு சபார்டினேட்டை தள்ளினாங்கன்னா he is also responsible. நீதிமன்றம் கேட்டது சரியான ஒரு விஷயம் தான். அதனால நீதியரசர்கள் சுமோட்டோவை இதுல தலையிட்டதுனால கண்டிப்பாக இதுல கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். சாத்தாங்குளத்த வழக்குல எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த கான்ஸ்டபிள்ஸ் யாரெல்லாம் அடிச்சு தாரா பண்ணாங்களோ அந்த இது பண்ணாங்களோ இறந்தது காரணமா இருந்தாங்களோ அவங்க மேல ஒரு கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு மத்தியானம் வரக்கூடிய கேஸ்ல உயர் நீதிமன்றம் கண்டிப்பா சொல்லத்தான் போறாங்க. அது மாதிரி காம்பன்சேஷன் இம்மிடியட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஈவன் ஹைகோர்ட் கூட நாங்க மானிட்டர் பண்றோம், இந்த கேஸை வந்து ஒரு சிபிசிஐடி விசாரிக்கணும் அல்லது மேலதிகாரி யாராவது பொறுப்புள்ள அதிகாரி தலைமையில விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஆக போலீஸ் வந்து ரொம்ப திருந்தனுங்க. போலீஸ் பொதுமக்களின் நண்பன் நண்பன் சொல்லிக்கிட்டு இப்ப யூனிஃபார்ம் போட்ட உடனே நான் யாரையும் உரிமையில் பேசலாம், யாரையும் திட்டலாம், யாரையும் எடுத்த உடனே அடிக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு போலீஸ் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்கும் they are accountable, they are responsible, they are liable அப்படிங்கறத போலீசார் உணரணும். போலீசார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஷார்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த் வச்சுக்கிட்டு அதிகமான வேலை செய்யறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சில தவறுகள் நடக்க போய் என்டையர் போலீஸுக்கே கெட்ட பெறுது. தேவையில்லாம அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இது ஏற்படுதுங்க. இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள் சரியானதுதான். இப்போ நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட எஸ்பி மீது நடவடிக்கை ஏன் எடுக்கலைங்கிறத நீதிமன்றம் குறிப்பிட்டதையும் சொல்லியிருந்தீங்க, அவருடைய அழுத்தம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. இப்போ காவலர்கள் அந்த சம்பந்தப்பட்ட காவலர்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துமே எங்களுக்கு மேலதிகாரிகளுடைய அழுத்தம் வரும்போது ஒரு ஹை கமாண்ட் வரும்போது அதை நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்து இந்த மாதிரி தாக்குதலுக்கோ துன்புறுத்தலுக்கோ உள்ளாகி இருந்தால் அது தெரிய வந்துடாதா? அதை மீறியும் எப்படி இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க? இல்ல மேலதிகாரி வந்து ஒரு இல்லீகல் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவர் என்ன சொல்லிருப்பாரு? அடியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அடி சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிப்பே தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த கேஸை கண்டுபிடிக்கணும், என் நகை வந்தே ஆகணும். நான் மேல ஐஜிட்ட பதில் சொல்ல முடியல, டிஜிபிட்ட பதில் சொல்ல முடியல, அரசாங்கத்தை பதில் சொல்ல முடியல. இல்ல நீ பண்ணல அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. உங்க ஸ்டேஷனை விசிட் பண்ணுவேன், நாளை சார்ஜ் கொடுப்பேன்னு மிரட்டுவாங்க. பெரும்பாலும் அதிகாரிகள் இப்ப இந்த எஸ்பி சொல்றமே இவர் வந்து மோஸ்ட் ஹானஸ்ட் ஆபீசர். நான் கேள்விப்பட்டவள ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட் ஆபீசர், நல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். தேவையில்லாம யாரும் சொன்னா கேட்க மாட்டார். ஆனாலும் அவர் வேலை நடக்கணும்னா கீழே உள்ள சப்பார்டினேட்டை ரொம்ப ஹராஸ் பண்ணுவாரு அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானே பார்த்திருக்கேன். அதனால எஸ்பி வந்து அடிச்சு கண்டுபிடிங்கன்னு சொன்னா கூட இல்லீகல் ஆர்டர் அந்த கான்ஸ்டபிள்ஸோ இன்ஸ்பெக்டரோ அதுக்கு உபயோக பண்ணக்கூடாதுங்க. எனக்கு தெரியாது, எஸ்பி சொன்னாரு அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அதனால ஒன்னும் சட்டத்துல அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது, அவர் தான் ஜெயிலுக்கு போகணும். அப்படி பண்ணவே முடியாது. மிகப்பெரிய மன அழுத்தத்தில் வழக்கை கண்டுபிடிக்கணுமே வழி இல்லையே நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற மன அழுத்தத்தில் தான் தேவையெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பவர் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ட்ரைனிங் கொடுத்து கான்ஸ்டபிள்கிட்ட நீங்க வந்து அன்பார்லிமெண்டரி வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, உரிமையில் பேசக்கூடாது, மனித உரிமை மீறலது, ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்டா உள்ளது. நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் ஜெயில் பக்கத்திலே இருக்கு. லாக்அப் வந்து மத்தவங்கள எங்கேயோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து லாக்அப் போடணும். உங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள லாக்அப் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கு, உடனே பிடிச்சு உங்களுக்கு உள்ள போட்டுருவாங்க. சட்டப்பூர்வமா தான் நீங்க செய்யணும் அப்படிங்கறது திருப்பி நீங்க அடிச்சீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போக கூடாது. நீங்க அடிக்கணும்னா எந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பவர் கொடுத்துருக்கோ, சட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறோ அப்பதான் பண்ணணும். அதுவும் குறைந்தபட்ச பல பிரயோகம் தான், அதை சரியா ரெக்கார்ட் பண்ணணும் சொல்லணும். அப்படி இல்லாம சும்மா அடிச்சுட்டு ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா கேஸ்லயும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போக போறாங்க, டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ண போறாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் கேஸ்ல உயர் நீதிமன்றமே தலையிட போகுது அல்லது மேஜிஸ்ட்ரேட்டில் ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு வர வந்து என்கொயரி பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் மறைக்கவே மாட்டாங்க, வம்புல மாட்டிக்கிடுவாங்க. அதனால மேலதிகாரிகள் கூட இனிமேல் கொஞ்சம் விழித்தெழுந்து சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸரை ஹராஸ் பண்ணாம ஸ்டாட்டிஸ்டிக் மூவ்மெண்ட் இல்லாம என்கரேஜ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம், கண்டுபிடிக்க முடியல நம்மகிட்ட இல்ல அப்படிதான் சொல்லணும்.
எனக்கே தெரியுங்க. நான் 1981, 82ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கிரைம் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஒரே நாள்ல 4 கார் திருடு போயிருச்சு. நான் இன்ஸ்பெக்டர் சொல்றேன், ஐயோ என்னங்க 4 கார் போச்சு போச்சு போச்சு, என்னால பேச முடியாது, ஏசிட்ட நீ பேசுனாங்க. ஏசிட்ட பேசுனா அவர் என்னை கண்ணாபண்ணா திட்டிட்டு, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நீ டிசிட்டு நீ தான் பேசணும், கமிஷனர் பேசணும் அப்படின்னாங்க. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் அப்ப 1981ல நான் டிசிட்ட பேசினேன். சார் வணக்கம் சார், ஐ எம் சோன் சார் ஸ்பீக்கிங். இந்த மாதிரி தேனாம்பேட்டை டிஎம்எஸ் காம்ப்ளெக்ஸ் ஜிஎன்ஜிடி ரோட்ல மொத்தம் 4 கார் நீ திருடு போச்சுன்னு. அப்படியா, என்ன சார் சாப்பிட்டீங்களா? என்ன சார்? சார் என்ன சாப்பிடல சார், இனிமே தான் சார். நல்லா சாப்பிடுங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்களா திருடுனீங்க, நீங்களா பண்ணீங்க, போலீஸா நம்ம திருடணும், கேஸ் நடந்து போச்சு, டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? நல்ல எஃப்ஐஆர் போட்டு அந்த கம்ப்ளைண்ட் நல்லா பொறுமையா பேசி அவங்களை சர்டிஃபை பண்ணி எஃப்ஐஆர் போட்டு காப்பி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு 1 hour 2 hours தூங்கிட்டு ஒரு நல்ல பார்ட்டி வச்சு ஸ்பெஷல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணி எப்படியா கண்டுபிடிச்சிருங்க. உங்க திறமை தெரியுங்க, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமா என்கரேஜ் பண்ணி என்னை பேசினாரு. அந்த கேஸை நாங்க ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிட்டோங்க. 15 காருக்கு மேல நாங்க பிடிச்சோங்க. அப்படிப்பட்ட அலுவலர்கள் இப்ப நிறைய வரணும். ரைட். இப்போ சார் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த விசாரணை நடைமுறையில தான் இப்போ இந்த கேள்வி இருக்கிறதுனால பொதுவா ஒரு குற்றம் பதிவு செய்யப்படுது, ஒரு கம்ப்ளைண்ட் வருது, சிஎஸ்ஆர், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர், இதுக்கான அந்த புரோட்டோகால் என்ன சார்? என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? அதாவது நீங்க ஒரு யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் என்று டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா, காக்னைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா போலீசாருக்கு வழக்கு பதிவு செய்து அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரை கைது செய்ய அதிகாரம் உள்ள ஒரு வழக்கு, எஃப்ஐஆர் போடலாம் அவங்க. நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியாது, நீதிமன்றத்தை தான் அனுப்பணும், நீங்க போய் நிவாரணம் தேடி கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆக ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர், ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு நபர் கொடுக்காங்கன்னா அந்த நபர் நேரடியாக வாய்மொழியா சொல்லலாம், ரைட்டிங்ல எழுதி கொடுக்கலாம், அல்லது ஒரு டைப் பண்ணி கூட கொடுக்கலாம், அல்லது பை எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், ஒரு வீடியோ அனுப்பலாம், மெயில் அனுப்பலாம், என்ன வேணாலும் அனுப்பலாங்க. அது if it discloses the commission of any cognizable offense அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த செக்ஷன் 173 பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹீதா அதுல உடனடியாக ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் கண்டிப்பாக. ஆனால் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 2013ல அந்த லலிதகுமாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்குல சில வழக்குகளில் சில கேட்டகரி, ஒரு 5 கேட்டகரி சொன்னாங்க. சில வழக்குகளில் நீங்க ஒரு பிரைமா பேசி நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகல அல்லது ஒரு டவுட்டா இருக்குன்னா நீங்க ஒரு முதற்கட்ட ஆரம்ப கட்ட பிரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்த புது சட்டத்துல பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால புதுசாக ஒரு ஒரு குற்றம் இருக்கு, அந்த குற்றத்துக்கு 7 வருடங்கள் வரை சிறை தண்டனை வைத்து தண்டிக்கப்படலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வழக்கில ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு முதற்கட்ட ஆரம்ப கட்ட விசாரணை தேவை இருக்கிறது என்று அந்த ஆபீசர் ஃபீல் பண்ணாங்கன்னா ஒரு டிஎஸ்பி அல்லது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அந்தஸ்து குறையாத ஒரு அலுவலரிடம் முறையாக பெர்மிஷன் வாங்கி ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணி எஸ் ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு அல்லது நடக்கலைன்னா நீங்க எஃப்ஐஆர் போட வேண்டியதில்லை, இல்ல நடந்திருக்கு பக்கா அப்படி தெரிஞ்சிருந்தா வித்தின் 14 டேஸ்க்குள்ள அந்த பிரிலிமினரி என்கொயரி முடிச்சுட்டு அவர் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். ஆக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்களோ அல்லது சிஎஸ்ஆர் தரீங்களோ, அதை சிஎஸ்ஆர்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர், எஃப்ஐஆர் போடுறீங்களோ அல்லது சிஎஸ்ஆர் போடுறீங்களோ உடனடியாக அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். எஃப்ஐஆர் போட்டா காப்பி ஆஃப் தி எஃப்ஐஆர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இமீடியட்லி தரணும், அல்லது ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்கணும். ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சிஎஸ்ஆர் வாங்குறதுக்குள்ள போதும் ஆகுது, ஒரு அட்வொகேட் கூட்டு போகணும் அல்லது ஒரு அரசியல்வாதியை கூட்டு போகணும் அல்லது மேலதிகாரி சிபாரிசு வேண்டும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்று நிறைய புகார் வந்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னா ஒரு அழுத்தம், மேலதிகாரி அப்படி அழுத்தம் என்ன, நீ வாட்டு வர்றதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டோம்னா அப்ப என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய எஃப்ஐஆர் வந்துருச்சு, நிறைய கேஸ் வந்துருச்சு, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கம்மியா போச்சு, அவங்க சட்ட ஒழுங்கு சரியா நிலைநாட்டுறாங்க, நமக்கு சட்ட ஒழுங்கு போச்சு, போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு சொல்லி எனக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படின்னு சொல்லி நிறைய எஸ்பி லெவல்ல அழுத்தம் தர போய் தான் கீழே உள்ள அலுவலர்கள் பாதி கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடாம கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ உயர் நீதிமன்றம் மதுரை கிளை இதுல சூமோட்டோ எடுத்து பார்த்துட்டாங்க. மாண்புமிகு நீதியரசர்கள் திடீர்னு எங்கேயாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நுழைஞ்சு அவங்க எஃப்ஐஆர் போடாம அல்லது சிஎஸ்ஆர் தராம முறையா வழக்கு பதிவு செய்யாம அல்லது சிஎஸ் தராம கம்ப்ளைண்ட் எத்தனை வச்சுக்கான்னு பார்த்தாலே தெரிஞ்சு போவாங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றணும்னா
உயர் அலுவலர்கள் தங்களை முதலில் மாற்றிக்கொண்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மூவ்மெண்டாக ஹராஸ்மெண்ட் இல்லாம நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக என்கரேஜ் பண்ணி அலுவலர் சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பணியை வாங்கிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஊக்குவிச்சாங்கன்னா மனித உரிமை மீறல் இல்லாம பண்ண முடியும். ஆக திருப்பி திருப்பி மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தாக்குதல் ஒரு இல்லீகலா இருக்கக்கூடாது, எப்ப அடிக்கலாம் எப்ப அடிக்க கூடாது அப்படிங்கறத பற்றி போலீசாருக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு தேவை. அதை நோக்கி நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கணும். அப்படின்னா அடிமேல் அடிச்சா அம்மி நகரங்கிற மாதிரி திருப்பி 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 அவங்களுடைய பேசிக் ட்ரைனிங் மட்டுமே பத்தாது. ஆன் த ஜாப் ட்ரைனிங், இன் சர்வீஸ் ட்ரைனிங், ரெஃப்ரெஷர் கோர்ஸ் இப்படி பண்ணி அவங்க மனமாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் போலீஸ் உண்மையிலே பொதுமக்கள் நண்பனாக ஆக முடியும். இப்போ காவல்துறைக்கே ஒரு ரிஃபைன் பண்ண வேண்டிய அல்லது காவல்துறையை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டமைப்பை இருக்கக்கூடிய ஒரு சூழலா மாறி இருக்குன்னு குறிப்பிடுறீங்க. இப்போ ஒருத்தர் குற்றம் செய்யறாரு, அவர் விசாரணைக்காக அழைத்து வரப்படுகிறார் அப்படின்னா அவரை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விதிகள் ஒரு புரோட்டோகால் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் காவலர்களுக்கு. அந்த நடைமுறைக்கு பிறகாக இப்போ அவங்க சரியா செயல்படலை அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மீது என்ன மாதிரியான புகார்கள்லாம் கொடுக்க சட்டத்தில் இடம் இருக்கு? ஒரு யாராவது ஒரு குற்ற வழக்கு சம்பந்தமாக ஒரு புகார் போலீஸ்ல கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு சாட்சியாக ஒரு நபரை போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கணும்னா சும்மா போலீஸ் சொன்னாங்க நீங்க வாங்க விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வாய்மொழினா போலீஸ் கூப்பிட்டாங்கன்னா நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 160 பிரகாரமும் இப்போ இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிஹிதால செக்ஷன் 179 பிரகாரமும் அவங்க ஒரு சமன் தரணும். இந்த வழக்குல நீங்க யூ ஆர் அக்வைண்டட் வித் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ், நீங்க இந்த சம்பவத்தை நேரில் பார்த்திருக்கீங்க, சம்பவம் பற்றி உங்களுக்கு நிறைய தகவல் தெரியுது, அது சம்பந்தமா எங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமன் அனுப்பணும். 179 BNSS அனுப்பணும். சமன் பெற்ற பிறகுதான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலாம். அதுவே போலீஸுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. 15 வயது முடியாத ஒரு ஆண், 60 வயசு முடிந்த ஒரு ஆண், எந்த வயசு உடைய ஒரு பெண் அல்லது எந்த வயசுடைய ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது உடம்புக்கு சுகவீனம் இல்லாத ஒரு நபர், இப்படிப்பட்ட நபர்களை அந்த 179 BNSS ஒரு சமன் கொடுத்து சாட்சியாக விசாரணைக்கு நீங்க வாங்க அப்படின்னு கூடக்கூடாது. அந்த இப்படிப்பட்ட நபர்களை நீங்க போலீஸ் அவங்க வீட்டுல போய் அல்லது பிளேஸ் ஆஃப் தேர் சாய்ஸ் அங்க போய் தாங்க நீங்க போய் அவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டாந்தாங்க. இது சாட்சிக்கு. இப்போ அக்யூஸ் வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வழக்குல ஒரு எஃப்ஐஆர் சிவகங்கை வழக்குல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சஸ்பெக்டட் அக்யூஸ் அஜித் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சும்மா கொண்டு வந்து எல்லாம் விசாரிக்க முடியாது. செக்ஷன் பழைய இதுல பாத்தீங்கன்னா 41 A CRPC, இப்போ புது சட்டத்துல பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால செக்ஷன் 35 ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அனுப்பணும் அவங்களுக்கு. இவர் தான் அக்யூஸ் சந்தேகமா இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாவே டைரக்ட் எவிடன்ஸ் இருக்குன்னா நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இல்ல நீங்க விசாரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பழைய 41 A CRPC இப்ப இருக்க செக்ஷன் 35 BNSS நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு அனுப்பணும். அதை வாங்கிட்டு அந்த நபர் அஜித் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். அல்லது வந்த பிறகு விசாரணையில ஒன்னும் மேற்கொண்டு எவிடன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா விட்டுடலாம். அல்லது வேற ஒரு சில 4 சந்தர்ப்பங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சந்தர்ப்பங்கடி இவர் இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிடுவாரு, சாட்சி எடுத்தெல்லாம் அழிச்சிருவாரு, மற்றவங்களை மேற்கொண்டு போயிட்டு கிரைம் பண்ணுவாரு, அப்படி சில சூழ்நிலை சொல்றாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவரை நீங்க உடனடியாக அரசு பண்ணலாம். 7 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களில் அவர் சம்பந்தப்பட்டிருந்தால். இப்ப இது ஒரு காருக்குள்ள வச்சிருந்த நகையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது 7 வருடங்களுக்குள்ளதான் வருது. இந்த மேக்சிமம் என்ன கொடுக்க முடியும்? 3 years அவெல்லாம் கொடுக்க முடியும் இந்த சாதாரண திருட்டு வழக்குல, அதுவும் ஃபர்ஸ்ட் அஃபெண்டர். சோ 7 வருடங்களுக்கு குறைவான ஒரு சேதண்டை வழக்கக்கூடிய இந்த குற்றத்துல போலீஸ் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நீங்க விசாரணைக்கு வாங்கன்னு கூட முடியாது. ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அண்டர் செக்ஷன் 35 BNSS கொடுத்து அவரை வர வச்சுதான் பண்ணணும். BNSS கொடுத்தோம்னா ரெக்கார்ட் ஆகி போகும், நாளைக்கு பிரச்சனையாகி போகும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க எந்த ரெக்கார்டுமே இல்லாம நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு விசாரிக்க போய் தான் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ஹராஸ்மெண்ட், ஒரு இல்லீகல் கஸ்டடி, தென் கஸ்டடி டெத் இப்படிலாம் நடக்குது. இது மிக கடுமையாக பார்க்கப்பட வேண்டும். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இதை சரியான முறையில் தான் சூமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. இந்த வழக்குக்கு அப்புறமாவது காவலர்களுக்கு இது ஒரு ஐ ஓபனராக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சரியாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். அது அவங்க சரியா நடக்க வைப்பதற்காக வேண்டி மேற்கொண்டு பயிற்சி அளிக்கப்படும்.
போலீசார் நல்ல ஒரு நாலேஜ் அக்யூர் பண்ணி இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. நன்றி.